ஒன்று இருக்கணும் அப்படின்றது. அது எந்த விஷயத்துல கடைபிடிச்சாரோ இல்லையோ, கரூர் விஷயத்துல விஜய் அதை கரெக்டா கடைபிடிச்சாரு. ஏகப்பட்ட குற்றச்சாட்டுகள், அதிர்ச்சிகரமான ஒரு செய்திகள்லாம் வெளியில வந்தப்போ கூட, அவர் வெளியில வந்து பிரஸ் கிட்ட பார்க்கவும் இல்ல, எந்த விதமான தகவலும் சொல்ல, எதிர் முகாம்ல இருந்தும், மீடியாக்கள்ல இருந்தும் வைக்கப்பட்ட குற்றச்சாட்டுகளுக்கு பதிலும் சொல்ல, கரெக்டா வந்து பஸ்ல வர வச்சாரு. 16 நாள் காரியம் முடிஞ்ச உடனே பேசுவேன்னு சொன்னவரு, மீடியா கிட்ட பேசாம, பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் கிட்ட பேசினாரு. தான் என்ன பேசணும் அப்படிங்கிறத கூட திரும்ப பிரஸ்ல வந்து பிரீஃப் பண்ணாம, அந்த மக்களை வச்சு யாரை சந்திச்சாரோ அவங்கள வச்சு வெளியில போய் சொல்ல வச்சாரு. இது விஜயனுடைய ஒரு அப்ரோச். இப்ப கம்முன்னு இருந்த விஜய, உம்முன்னு இருந்த விஜய வெளியில கொண்டு வர வேலையை டிஎம்கே பார்க்க ஆரம்பிச்சிருக்கு. சார் சார்னா என்னது? இந்த அண்ணா யூனிவர்சிட்டி சார், அந்த சார் இல்ல. இந்த சார் என்னன்னா ஸ்பெஷல் இன்டென்சிவ் ரிவிஷன் அப்படின்னு சொல்லப்படுகிற வாக்காளர்கள் சரிபார்ப்பு. இந்த சார் அப்படிங்கிற இந்த எக்ஸசைஸ் வந்து எலெக்ஷன் கமிஷன் புதுசா பண்ணல. சுதந்திர இந்தியால பல முறை பண்ணியிருக்கு.